வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த டம்ளர் அளவில் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இதே டம்ளர் அளவில் பைனாப்பிளை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்ச பேஸ்ட் எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். திராட்சை, முந்திரி, நெய் தேவையான அளவு, எல்லோ கலர் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன், ஏலக்காய் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி திராட்சை முந்திரியை வறுத்து எடுத்திருக்கேன். அதே நெய்யில் 1 கப் ரவையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். இதே பாத்திரத்தில் மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகினோன்னா பைனாப்பிளை சேர்த்துக்கிறேன். பைனாப்பிளை நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பைனாப்பிள் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரவை எடுத்த டம்ளரில் 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது கொஞ்சோண்டு எல்லோ கலர் கேசரி பவுடரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரலாம். ரவை நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். சிம்லே வச்சிருங்க. ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பைனாப்பிள் கேசரி. இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டை பொறுத்து தான். இப்போது ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். பாருங்க, பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. பைனாப்பிளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சர்க்கரையில் போட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு பீஸு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். கேசரி சாப்பிடும்போது இது வாயில் அகப்படும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக திராட்சை முந்திரி சேர்த்து. அவ்வளோதான், பைனாப்பிள் கேசரி தயார். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி பைனாப்பிள் கேசரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.